தமிழரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே ஃபாதர் ஜெகத்கஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, ஃபாதர்கிட்ட பேசுவோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம் ஃபாதர். தமிழக சட்டமன்ற வரலாற்றில் இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நாளாய் எல்லாராலையும் போற்றப்படுகிறது. குறிப்பாக அந்த மாநில சுயாட்சி தொடர்பாக 110 விதியின் கீழ் முதல்வருடைய அறிவிப்பு முதற்கட்ட உங்கள் பார்வை ஃபாதர். மிக மிக முக்கியமான நாள் என நான் நினைக்கின்றேன். காரணம், இந்தியா என்கின்ற நாடு உருவாக்கப்பட்ட அடிப்படை இது ஒற்றைத்தன்மை கொண்ட சமஸ்கிருத அடிப்படையிலான அல்லது இந்தி மொழியின் வழிவருகின்ற ஒரு தேசியத்தை உருவாக்குகிற ஒரு நாடு அல்ல. இது பல்வேறு தேசிய இனங்களினுடைய ஒரு துணை கண்டம். இந்த துணை கண்டம் என்பது அடிப்படையில் மாநிலங்களுக்கு சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்கின்ற அடிப்படையில் தான் இருக்க முடியும். இது ஒரு தேசம் அல்ல, ஒரு நாடு. மீண்டும் சொல்கிறேன், ஒரு நாடு ஒரு தேசம் அல்ல. பண்பாட்டு அடிப்படையில், மொழி அடிப்படையில் இது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. எனவே தான் வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற முழக்கம் சுதந்திரத்திற்கு முன்பும் சுதந்திரத்திற்கு பிறகு முன்வைக்கப்பட்டு வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற அடிப்படையில் தான் இந்த நாடு உருவாக்கப்பட்டது, நடத்தப்பட்டும் வந்தது. இப்போது அதற்கு ஒரு மாபெரும் அச்சுறுத்தல் எழுந்திருக்கிற சூழலில், அச்சுறுத்தல் இப்போது மட்டுமல்ல, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் இது நடந்தது, இப்போது என்று மட்டுமல்ல. காரணம் இன்று நான் அடிக்கடி சொல்வதை போல, காங்கிரஸ் என்பது ஒரு காலத்தில் RSSனுடைய வாடகை வீடாக இருந்தது. ஆமாம், அது தலித் மக்களை உள்வாங்கி கொண்டது, பிற்படுத்தப்பட்டவர்களை உள்வாங்கி கொண்டது, சிறுபான்மை மக்களை உள்வாங்கி கொண்டது. ஆயினும் காங்கிரஸ் ஆட்சியினுடைய அதிகார உயர்மட்டங்களில் RSS மனநிலை கொண்டவர்கள் அதிகமாக இருந்தார்கள். அதனால தான் அவங்க காங்கிரஸை வாடகை வீடை பயன்படுத்திக்கிட்டாங்க. என்னைக்கு அவங்க தனியாக பிஜேபிங்கிற வீடை கட்டினாங்களோ அன்னைக்கு எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுதான் இன்னைக்கு நடக்குது. அப்பட்டமாகவும் ஒரு தலைவிரி கோலமாகவும் மாநிலங்களினுடைய உரிமைகளை பறித்தெடுக்கின்ற, கபலீகரம் செய்கின்ற ஒரு போக்கு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த மாநில உரிமைகளுக்கான, மாநில சுயாட்சி என்கின்ற அடிப்படைகளுக்கான ஒரு போராட்டத்தை தமிழகம் இன்று அல்ல, இது ஒரு நெடும் வரலாறு இதற்கு இருக்கிறது. 1969ஆம் ஆண்டிலேயே இதற்கான ராஜமன்னர் குழு என்பதை மேதகு டாக்டர் கலைஞர் அவர்கள் இதற்காக அமைத்தார்கள். அது 71ஆம் ஆண்டு அந்த அறிக்கையை சமர்ப்பித்தது. அதன் பிறகு 1983ஆம் ஆண்டு சர்க்காரியா கமிஷன் அமைக்கப்பட்டு ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையான உறவுகள், அதனுடைய அதிகார பகிர்வு எப்படி கையாள்வது என்பதை பற்றியெல்லாம் பெரும் ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் பிறகு 2004ஆம் ஆண்டு என்று நினைக்கின்றேன், உச்சநீதிமன்ற நீதியரசர் பூஞ்சி அவர்களினுடைய தலைமையிலும் இவற்றிலெல்லாம் தமிழகம் முன்னோடியாக இருந்திருக்கிறது. எப்படி இன்று ஆளுநரினுடைய அராஜக அத்துமீறலை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தமிழகம் நிலைநிறுத்திய அந்த உரிமைகள் அனைத்து மாநிலங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். அந்த தமிழகம் அதில் முன்னோடியாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் இன்று எடுக்கப்பட்டிருக்கிற இந்த முயற்சி என்பது ஒரு பெரும் அறைகூவல், காலம் கடந்த முயற்சியாகத்தான் இதை நான் கருதுவேன். எனினும் இது தேர்தல் ஆண்டாக இருப்பதால் ஒட்டுமொத்த தமிழ் இனமும் இதை அறிந்து கொள்கிற, புரிந்து கொள்கிற ஒரு வரலாற்று தருணமாக இருக்கும். கட்சி பேதங்களை கடந்து, நான் எப்போதுமே சொல்வேன், அது எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், அது ஈழப் பிரச்சனையாக இருக்கட்டும், இடஒதுக்கீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், மாநில உரிமைகள் தொடர்பான பிரச்சனையாக இருக்கட்டும், விளிம்பு நிலையில் இருக்கிற கட்சிகளும் அல்லது இப்படி சமூகத்தில் இருக்கிற பொது குரல்களாகிய எங்களை போன்றவர்களும் ஒலித்து கொண்டுதான் இருக்க முடியும். ஆனால் அது உருப்படியாக முன் செல்ல வேண்டும் என்றால் பெரிய கட்சிகள் அந்த பிரச்சனையை எப்போது கையில் எடுக்கின்றதோ அப்போதுதான் அவை, மீண்டும் சொல்கிறேன், உருத்தாகவும் உருப்படியாகவும் முன் செல்ல முடியும். ஏதோ இதுபோல தமிழ் நிறம் போன்ற ஊடகங்களில் இருந்து கொண்டு இதை தொடர்ந்து கதைத்து கொண்டிருப்பதால் பொதுக்களத்தில் ஒரு விவாதத்தையும் உரையாடலையும் அந்த மனநிலையையும் என் போன்ற நூற்றுக்கணக்கானவர்கள் உருவாக்க முடியும். ஆனால் கொள்கையாக அது இங்கு நிறுவப்பட வேண்டும் என்றால் பெரிய கட்சிகள் அதை முன் எடுக்க வேண்டும். அவ்வகையில் இன்று திராவிட முன்னேற்றக் கழகம் அதை உறுதியாக முன்னெடுத்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையாகவும் மிகப்பெரிய ஒரு தமிழுக்கான, தமிழ் இனத்திற்கான செயலாகவும் நான் பார்க்கின்றேன். எனவே கட்சி பேதம் பாராமல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் அணிவகுத்து நின்று இந்த 110 விதி 110 கீழ் முதல்வர் முன்வைத்திருக்கின்ற இந்த ஒன்றிய மாநில உறவுகள் மட்டுமல்ல, மாநிலங்களுக்கான உரிமைகளை நிறுவுகின்ற இந்த முயற்சிக்கு முழு ஆதரவாக இருக்க வேண்டும். காரணம், அதில் அந்த குழுவில் நியமிக்கப்பட்டிருக்கிற
3 பேருமே உண்மையிலேயே தகுதியானவர்கள். குரியன் நீதியரசர் குரியன் ஜோசப் அவர்கள் அப்பழுக்கற்ற நேர்மையாளர், சார்பு நிலை பாராதவர், கண்ணியம் தவறாதவர், அப்படி ஒரு ஆளுமை அவர். அதே போல திரு அசோக் வர்தன் ஷெட்டி அவர்கள் கொஞ்சம் தலைக்கணம் பிடித்தவர் என்று சொல்வார்கள். ஆனால் தலைக்கணம் கொண்டிருப்பதற்கு எல்லா தகுதியும் உடையவர். அவர் கற்றறிந்தவர், மெத்த படித்தவர், நிர்வாகத்திறன் மிக பெற்றவர், குறிப்பாக கான்ஸ்டிடியூஷனல் ஒரு அறிவு என்று சொல்வார், அரசியல் சட்ட அறிவு மிக பெற்றவர் அசோக் வர்தன் ஷெட்டி அவர்கள். முதல்வருக்கு துணை முதல்வராக இருந்த பொழுதே அவருக்கு முதல்நிலை அதிகாரியாக இருந்து ஒரு நல்ல ஒரு வேவ்லென்த் அவருக்கு உண்டு. திரு நாகநாதன் அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் திராவிட இயக்க சமூக நீதி அரசியலினுடைய வரலாறு தெரிந்த ஒரு பழுத்த ஒரு பழம். எனவே இந்த குழு மிகப்பெரிய வேலைகளை செய்ய போகிறது. அதற்கு அனைத்து கட்சிகளும் பொது சமூக அமைப்புகளும் ஏதோ திமுகவை பிடிக்கும் பிடிக்காது என்கின்ற நிலைப்பாட்டை கடந்து துணை நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதற் கருத்து. பாஜக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஃபாதர், இந்த ராஜமன்னர் கமிஷன், சர்க்காரியா கமிஷன், இன்னைக்கு ஒரு கமிஷன், சும்மா கமிஷன்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இது சும்மா ஒரு மடைமாற்று அரசியல் அப்படின்னு சொல்றாங்க. அன்பார்ந்த பாஜக தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, தமிழ் இனத்துக்கு என்று ஒரு பெரும் வரலாறு இருக்கிறது. நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த இனம் ராஜேந்திர சோழன் என்கின்ற பேரரசனை கண்ட இனம், ராஜராஜ சோழன் என்கின்ற மாபெரும் அரசனை கண்ட இனம். இந்த இனம் மாரவர்மன், சுந்தரபாண்டியன், சேரன், செங்குட்டுவன் போன்ற மாபெரும் அரசர்களையும் அரசுகளையும் உருவாக்கிய இனம். கடல் கடந்து சென்று இந்திய பரப்பிலும் உலக பரப்பிலும் சுமார் 56 நாடுகளை கொண்டு இறையாண்மை கொண்ட அரசுகளை உருவாக்கிய ஒரு மாபெரும் இனம். இப்படிப்பட்ட ஒரு இனத்தினுடைய சமகாலத்தில் எங்கிருந்தோ ஒருவர், புதுடில்லியில் இருந்து ஒருவர் வந்து அல்லது குஜராத்தில் இருந்து ஒருவர் வந்து இந்த நிலத்தை 31 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சியின் தலைவரையே பிடித்து இருத்து அருகில் வைத்துக்கொண்டு பேசுவதற்கு சொல்லாமல் உத்தரவிடுகின்ற ஒரு தோரணை இருக்கிறது அல்லவா? இதற்கு நீங்களும் துணை போகிறீர்கள் என்றால் உங்கள் மீதான தீர்ப்பு மீண்டும் சொல்கிறேன். நான் பலமுறை சொல்வதைப் போல, எப்படி வடநாட்டிலிருந்து படையெடுத்து வந்தவர்களுக்கு இங்கு சாமரம் வீசுவதற்கும் கம்பளம் விரிப்பதற்கும் ஒரு சிறு கூட்டம் இருந்ததோ, எப்படி அது மாலிக் காஃபூராக இருக்கலாம், அவுரங்கசீப்பாக இருக்கலாம், போர்ச்சுகீசியர்களாக இருக்கலாம், அல்லது விஜயநகரத்து பேரரசர்களாக இருக்கலாம், நாயக்க மன்னர்களாக இருக்கலாம், இவர்களெல்லாம் படையெடுத்து வந்த பொழுது அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்வதற்கு இங்கு ஒரு கூட்டம் இருந்ததை போலத்தான் நீங்களும் இன்று இருக்கிறீர்கள். புதுடில்லி சர்வாதிகாரத்திற்கும் வடநாட்டு ஆதிக்கத்திற்கும் துணை போகிற ஒரு கூட்டமாக இருக்கிறீர்கள் என்று எதிர்கால வரலாறு உங்கள் மீது தீர்ப்பு எழுதும். இதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவே தான் சொல்லுகின்றேன், இந்தியா இன்றைக்கு முதல்வருடைய உரையில் மிக முக்கியமானது வேற்றுமையில் ஒற்றுமை. இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்கு பாதகம் விளையாதபடிதான் மாநில உரிமைகளை பற்றி ஒரு பாதகம் வரலையே. இவங்க செயல்பாட்டினால்தான். இப்ப நானே எத்தனை மேடைகளில் உங்கள் உரையாடல்களோடு சொல்லி இருக்கிறேன், எதுக்குயா என் நாட்டின ரொம்ப அழகான ஒரு உருவகத்தை அவர் சொல்லி இருக்கிறார். பெற்றெடுக்கிற குழந்தைக்கு என்ன உணவு தர வேண்டும், அதை எப்படி பேண வேண்டும், அதை எந்த பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப வேண்டும், எந்த ஒரு வரன் பார்த்து நல்ல திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பது பெற்றவளுக்கும் தந்தைக்கும் தாய் தகப்பனுக்கு தெரியும். புதுடில்லிக்காரன் நீ என்ற வந்து சொல்வது, உன் பிள்ளைக்கு நான் சொல்லுகிற பள்ளியில் தான் நீ படிக்கணும், நான் கொடுக்குற பாடம் படிக்கணும், நீ எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அதனால தான் நான் தெரியும் வந்து டிஃபெண்டிங் தி பார்டர்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கானமி, அவ்வளவுதான் உன் வேலை. அப்புறம் சேட்டலைட் அனுப்புறது, இந்த மாதிரி ஹை சயின்டிஃபிக், அது கூட மாநில அரசுகளுக்கு கொடுக்கலாம். யாருக்கெல்லாம் பணம் இருக்குதோ, யாருக்கெல்லாம் வசதி இருக்குதோ, யாருக்கெல்லாம் அறிவுத்திறன் இருக்குதோ எல்லாமே மாநில அரசு பண்ணலாம். நீ எதுக்கு புதுடில்லின்னு சொல்லணும்? சரி, நீட்டுங்கிறதுக்கு தேவை என்ன? நீ உத்தரப்பிரதேசத்தில், உன் பீகாரில், உன் மத்திய பிரதேசத்தில், உன் ஜார்க்கண்டில், உன் சத்தீஸ்கரில் இங்கெல்லாம் இருக்கிற மருத்துவ கல்வி எப்படி இருக்குது, ஏன் ஊரில் இருக்கிற மருத்துவ கல்வி எப்படி இருக்குது, உன் ஊரில் இருக்கிற மருத்துவமனைகள் எப்படி இருக்குது, ஏன் ஊரில் இருக்கிற மருத்துவமனைகள் எப்படி இவ்வளவு சிறப்பாக சாதாரண கிராமத்திலிருந்து பிறந்து வந்த புறப்பட்டு வருகிற ஒரு பிள்ளை கூட சரளமாக ஆங்கிலம் பேச வராமல் இருக்கலாம். எவ்வளவு அழகான மருத்துவ பணியை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவில் தமிழர்கள், தமிழ் மருத்துவர்கள் இல்லாத பெரிய மருத்துவமனைகள் ஒன்றை சொல்லுங்கள் நீங்கள். பிரித்தானியாவில் தமிழ் மருத்துவர்கள் இல்லாத உயர் மருத்துவமனைகள் ஒன்றை சொல்லுங்கள். ஆஸ்திரேலியாவில் அதே போல உலகம் முழுவதும் இப்படி சிறந்து விளங்குகின்ற மருத்துவர்களை உருவாக்கிய ஒரு மாநிலத்தில் மருத்துவ கல்வி எப்படி இருக்க வேண்டும், நடக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்கு உரிமை இல்லையா? உனக்கு என்ன புதுடில்லியில் இருந்து அந்த ரைட் வேணும்? உனக்கு எதுக்கு வேணும்? வந்து
உன்னோட உங்களை எல்லாம் இங்க கொண்டு வந்து எங்க மேல திணிக்கிறதுக்கு தானே நீ கொண்டு வர, நீ மன்னிக்கணும் நான் உணர்ச்சி வசப்படுறதுக்கு. அதனால தான் சொல்றோம் இந்த மேக்சிமம் ஃபெடரலிசம் என்பதான் நம்முடைய கோரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த 3 பேர் குழு கூட வந்து நாட்டை இறையாண்மையை பாதுகாப்பது ஒன்றிய அரசினுடைய வேலை. டிஃபெண்டிங் தி பார்டர்ஸ், வேற்று நாடுகளில் இருந்து அச்சுறுத்தல் வருகிறதா அல்லது நாட்டுக்குள்ளிருந்து இந்த நாட்டையே சீர்குலைக்கின்ற சிதைக்கின்ற சக்திகள் எழுகின்ற அவற்றை பார்ப்பதெல்லாம் உங்கள் வேலை. கரன்சியை நீ பேலன்ஸ் பண்றது, கரன்சி அச்சிடுவது, இதெல்லாம் உங்க வேலை. வெரி ஹை அண்ட் ரிசர்ச்சுக்கான வேலைகளை செய்யறதெல்லாம் உங்களுக்கு வேலை. வெளியுறவு கூட மாநிலங்களின் ஒத்திசைவோடு தான். இப்ப பாருங்களேன், வந்து ராமேஸ்வரத்து மீனவர்களுக்கு அவ்வளவு சங்கடம் இருக்கு. ஏதாவது பண்ண முடியுதா? ஏதாவது பண்ண முடியுதா நம்மால? அப்போ வந்து நீங்க அங்க போய் சிங்களத்தை பாதுகாக்க வேண்டும், அந்த நாட்டுக்கான கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டும், உங்களுக்கு பிடித்த முதலாளிகளுக்கு எல்லாம் அங்கே திட்டங்கள் வர வேண்டும் என்றுதானே நீங்கள் பார்க்கிறீர்கள். எனவே இப்போது இதுதான் தருணம். அறிவு கூட்டமும் ஆர்வலர்கள் கூட்டமும் எல்லோரும் இணைந்து நின்று இந்த காலகட்டம் என்பது ஒரு மேக்சிமம் ஃபெடரல் இந்தியா மட்டும்தான் உலக வல்லரசாக மாறும். ஒற்றைப்படுத்தப்பட்ட இந்தியா ஒரு நாள் உடைந்து சிதறும். மீண்டும் சொல்கிறேன், ஒற்றைப்படுத்தப்பட்ட இந்தியா ஒரு நாள் உடைந்து சிதறும். ஆனால் அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு, அதிலும் குறிப்பாக நிதி திரட்டுகின்ற அதிகாரம், அத்தனை நிதி திரட்டுகின்ற ஆதார வளங்களை எல்லாம் அவங்க ஒன்று சேர்த்து வச்சிருக்காங்க, இன்னைக்கு பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. நம்ம ₹1 இங்க இருந்து வரியா கொடுத்தோம்னா 29 பைசா தான் நமக்கு வருது. இன்னைக்கு தன்னுடைய உரையிலும் முதல்வர் அவர்களை, எவ்வளவு ஒரு அநியாயம் இது. ஒரு ஒழுங்கு கெட்ட மதவெறி பிடித்த ஆட்சி நடக்கிற உத்தரப்பிரதேசத்திற்கு நீ அவன் ₹1 கொடுத்தான்னா நீ ₹2.40 கொடுக்குறீங்க. நமக்கு ₹1 கொடுத்தா 29 பைசா வருது. இப்படிப்பட்ட அநியாயங்களை எல்லாம் பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தருணமாக இந்த தருணம் இருக்க வேண்டும். எனவே தான் மீண்டும் சொல்கிறேன், நமக்கு இந்த ஆட்சி மீது பல மனக்குறைகள் இருக்கலாம், இருக்கிறது, அதெல்லாம் பேசுறது இன்னொரு காலத்தில் பேசுவோம். ஆனா இந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயம், முக்கியமான விஷயம், துணை நிற்க வேண்டும். ஆனா இதுக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்து புறக்கணிச்சிருக்காங்க. அதிமுக தன்னுடைய அழிவை தானே தேடிக்கொள்கிறது. அந்த கட்சியில் இருக்கிற ஒரு சில தலைவர்கள் தங்கள் நலன்களை பாதுகாப்பதற்காக, குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் மன்னிக்கணும் சொல்றதுக்காக இருக்கக்கூடிய சுயநலம் மிக்க தலைவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இன்று அதிமுகவை அடகு வைக்கிறார்கள். ஆனால் அதை ஒரு சாதாரண தொண்டன் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லது அதற்குள் இருக்கிற தலைவர்கள் கூட, இப்போ மாண்புமிகு திரு முனுசாமி அவர்களாக இருக்கலாம், மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்களாக இருக்கலாம், அல்லது மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்களா, இவங்க எல்லாம் மனசார இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து மாநில உரிமைகள் இடஒதுக்கீட்டுக்காகவே ஒன்றிய அரசை எதிர்த்து வாடா பார்க்கலாம். அப்கோர்ஸ் ஒரே ஒரு முறை எம்ஜிஆர் அவர்கள் தவறு பண்ணார். அவர் பண்ணி வந்து தமிழ்நாடு பாடம் சொல்லி கொடுத்த பிறகு, பாடம் சொல்லி கொடுத்த பிறகு அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தார். காரணம், கட்சி தலைவருக்கு கீழே இங்கே சரியா இருந்தது. இங்க இருக்கிற அரசியலுங்கிறது சமூக நீதி அரசியலுங்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டார், புரட்சி தலைவரும் புரிஞ்சுக்கிட்டார். அந்த சமூக நீதியால் புடமிடப்பட்டு வளர்ந்த தலைவர் தான் அதிமுக இருக்கிறாங்க. ஆனால் கொங்கு நிலப்பரப்பில் இருக்கிறவங்க வெறும் வணிக அல்லது தங்கள் சார்ந்த நலன்களை மட்டுமே கருத்தில் கொண்டு ஒட்டுமொத்த கட்சியையும் காவு கொடுக்கிறார்கள். அதிமுகவினுடைய ஏனைய தலைவர்களும் மற்றவர்களும் எப்படி இந்த வக்ஃப் போர்டு தீர்மானம் வந்த பொழுது ஒரு நிலைப்பாடு எடுத்து தெளிவாக நின்றார்களோ, அதே போலத்தான் மாநிலங்களுக்கான உரிமை என்று வருகின்ற பொழுது அவர்கள் பாஜகவிலிருந்து விலகி இந்த விஷயத்தில் நாங்கள் மாநில அரசோடு நிற்கிறோம் என்று சொன்னால் தமிழகம் அவர்களை மேலும் போற்றும், பாராட்டும். பரவாயில்லையே, அந்த கட்சியோடு கூட்டு சேர்ந்தாலும் கூட தமிழகத்தினுடைய அடிப்படை உரிமைகளையும் தமிழகத்தினுடைய தன்மதிப்பையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்ற மரியாதை தான் அவர்களுக்கு. முன்னாள் அமைச்சர் உதயகுமார் சொல்றாரு, நீங்க காங்கிரஸ்ல 10-15 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, அப்ப இதெல்லாம் பண்ணிருக்க வேண்டியதானே. இப்ப வந்து சும்மா பொன்முடி விவகாரம், இந்த விவகாரத்தெல்லாம் மடைமாற்று அரசியலுக்கு இது என்ன தொக்க? அவரது கேள்வியில் நியாயம் இல்லை என்று சொல்ல முடியாது. அவரது கேள்வியில் நியாயம் இருக்கிறது. பல விஷயங்களை விட்டு கொடுத்தது இந்த காங்கிரஸ் காலத்தில் நடந்ததுதான். இப்ப நம்ம எல்லாம் வந்து தேவையில்லாம நெருக்கடிக்கு உள்ளாக்குறப்ப ஜிஎஸ்டிக்கான அடிப்படைகள் உருவாக்கப்பட்டதும் காங்கிரஸ் காலகட்டத்தில் தான். அல்லது நீங்கள் மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமலேயே நீங்க இடி, சிபிஐ, ஐடி இதெல்லாம் வந்து சட்டப்பேரவைக்குள்ள நுழைய முடியும். நுழைஞ்சது பிஜேபி காலத்தில் இருக்கலாம். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து அடிப்படைகளை வகுத்து கொடுத்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான். அது மாதிரி நீயாங்கிற அமைப்பு இன்னைக்கு வந்து ஒரு சிறுபான்மை மக்களை மட்டும், உண்மையில் கலவரங்களையும் வன்முறையையும் இங்கு உருவாக்குகிற RSS பரிவாரங்களை பற்றி
துளியளவும் கண்டுகொள்ளாமல் கலவரச் சூழலுக்கான அல்லது வன்முறைக்கான அந்த வேர்களை உருவாக்குகிற இவர்களை கண்டுகொள்ளாமல் சிறுபான்மை மக்களை குறிவைக்கிற நீயா போன்ற அமைப்புகளுக்கெல்லாம் வழிவகை செய்தது காங்கிரஸ் தான். அந்த வகையில் திரு உதயகுமார் அவர்கள் வைக்கின்ற விமர்சனம் பிழையான விமர்சனம் அல்ல. அது ஒரு 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 60-70% அது சரியான விமர்சனம் தான். அதிலும் குறிப்பாக இவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்ற காலத்தில் தங்களையே மறந்துதான் ஈழப்படுகொலையை அனுமதித்து வரை என்று இவர்கள் செய்த திமுக செய்த தவறுகளையும் நாம் என்று அதுக்கு வண்ணம் பூசி நம்ம அதெல்லாம் சரிப்படுத்தலாம் விரும்பல. ஆனால் இன்று எந்த நிலையில் இருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள்? இன்று கலைஞருக்கு கூட ஒரு தொகுப்பினருடைய எதிர்ப்பு இருந்தது. இன்று பொதுமக்களால் தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு ஆளுமையாக அவர் வளர்ந்து நிற்கிற போது இந்த கோரிக்கைகளை அரசியல் என்பது ஏதோ திடப்பொருள் அல்ல. அரசியல் என்பது அது ஒரு திரவ பொருள். அது ஓடிக்கொண்டே இருக்கும் ஒரு நதியை போல. அது தேங்கி நிற்கிற குட்டையோ குளமோ அல்ல. நேற்று செய்த தவறுகளை மாற்றிக்கொண்டு இன்று சரி செய்து கொண்டு முன் செல்வதுதான் ஆக்கப்பூர்வமான அரசியல். ஆக மாநிலங்களின் உரிமைக்காக இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள், மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு முயற்சியை முன்வைக்கிற போது, வெளிப்படையாக துணிந்து அறைகூவலை விடுக்கிற போது, இந்த நாட்டை 31 ஆண்டுகள் ஆண்ட சமூக நீதிக்காக உண்மையிலேயே வடம் பிடித்தும் தேரோட்டியும் நின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது துணையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, அப்படி நீங்கள் அந்த குறைகளை மட்டும் சொல்லிக்கொண்டு அதற்கான நியாயங்களை இன்று தேடக்கூடாது. அது தமிழகத்திற்கு செய்கிற துரோகமாக இருக்கும். நிறைவா ஃபாதர், நாளைக்கு துணைவேந்தர்களுடைய கூட்டத்தை முதல்வர் கூட்டுகிறார். இன்னைக்கு கொடுத்திருக்கிற தீர்மானத்தில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணுங்கிறது சொல்லியிருக்கிறார். இதை எப்படி கல்வியை என்ன கொண்டு வரது? ஒத்திசைவு பட்டியலையே ஒழிக்கணும்னு சொல்றேன் நான். அது என்ன கல்வியை மட்டும் கொண்டு வருது? எதுக்கு ஒத்திசைவு பட்டியல்? எந்தெந்த துறைகளில் ஒன்றிய அரசு மாநில அரசோடு இணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறதோ இணைந்து செயல்படுவதற்கான கோஆர்டினேட்டிங் மெக்கானிசம் உருவாக்கிக்கங்க. ஒருங்கிணைப்பு மெக்கானிசம். ஓகே, இந்த விஷயத்தில் இப்போ நான் இடி இங்கே வருதுன்னா அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு காவல்துறையில் ஒரு மெக்கானிசம், அவ்வளோதான். நீங்கள் இங்கே இருக்கிற டிஜிபியை பாருங்கள், அந்த டிஜிபி ஒழுங்கு பண்ணுவார். அந்த அடிப்படையில் நீங்கள் இங்கே என்ன சிஐஎஸ்எஃப் நிற்கிறது, நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ் உள்ளே ஏறிடுவாங்களா? இதெல்லாம் காங்கிரஸ் கொண்டு வந்த காங்கிரஸ் இது அத்வானி கொண்டு வந்து மன்னிக்கணும், அத்வானி கொண்டு வந்தது. அதனால் காங்கிரஸை குறை சொல்ல முடியாது. ஸோ இந்த மெக்கானிசம் உருவாக்கிங்க. நம்ம ஏதோ நீங்கள் நிரந்தர சண்டை நிலையில் தான் இந்த மாநில அரசும் ஒன்றிய அரசும் இருக்குன்னு நம்ம சொல்லவே இல்லை. பட் இணக்கப்பாட்டை அப்படி ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கான மெக்கானிசம்ஸ் உருவாக்கணுமே தவிர, நீங்கள் அதிகாரத்தை எங்கள் டெல்லியில் பறித்து வைக்க, டெல்லி எங்களுக்கு ரொம்ப தூரம். எங்களுக்கு எங்களுக்கு இந்த ஏர்போர்ட்டில் இவங்களை கண்டாலே எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நாங்கள் தனியாக எங்கள் வாட்டுக்கு வாழ்ந்து பழகிட்டவங்க. சரி, ஒரு நாடாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாம் நிறைய விஷயங்களை ஒத்துக்கிட்டு வாழ்கிறப்போ எங்கள் மேலே எங்களை இரிட்டேட் பண்ணாதீங்க. ஒரு அளவுக்கு மேலே எங்களை இரிட்டேட் பண்ணாதுங்க. தமிழன் திமிர்னான்னா நீங்கள் தாங்க முடியாது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பார்த்தீங்களா? இவங்க தமிழனுக்கு 2 குணமும் இருக்குது. நல்லா ஒத்து போவான், திமிர ஆரம்பித்தானா ரொம்பவே திமிரிடுவோம். அதனால் கல்வியை கொடுங்க, நீட்டு உரிமையை கொடுங்கன்னு கேட்காதாங்க. ஒத்திசைவு பட்டியலாம் ஒழிச்சு தள்ளுங்கிறேன். அது எதுக்கு நமக்கு? அதே மாதிரி ஒன்றிய அரசினுடைய அதிகாரங்களை குறையுங்கள்னு சொல்கிறேன். நம்ம முதல்ல சொன்னோம்ல, டிஃபெண்டிங் தி பார்டர்ஸ், கரன்சி அண்ட் மேக்ரோ எக்கானமி அண்ட் மாநில அரசுகளோடு கலந்த வெளியுறவு. பேரிடர்கள் நிகழ்கிற போது ஒரு பெரிய ஒரு இயற்கை பேரிடர் நிகழ்கிறது, அல்லது 2 மாநிலங்களுக்கு இடையே பெரிய பிரச்சனை வருது, காவிரி பிரச்சனையில் 2 பெரிய பிரச்சனை வருது, இதில் எல்லாம் ஒரு இடைப்பாடு செய்வதற்கு ஒன்றிய அரசு நிற்க வேண்டும். அப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர, இவங்க சொல்கிற பார்த்தா சமஸ்கிருதம் எவ்வளவு அராஜகம் பாருங்கள். நீங்கள் இப்போ கோடிங் லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுங்களேன். கோடிங் லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம் எதிர்காலத்துக்கு. கோடிங் லாங்குவேஜில் தேவநகரில் வைக்கிறாங்க. இப்போ சம்ராஜ் சிக்ஷான் அபியான் எனக்கு இது கேட்டாலே பத்திக்கிட்டு வரும், அடி வயத்துலேருந்து பத்திக்கிட்டு வரும். ஏன் டெல்லிக்காரனுக்கு ஒரு தமிழ் பேரையோ ஒரு தெலுங்கு பேரையோ பிரித்து வைக்கக்கூடாதா? மலையாள பேர் நீ கொண்டு வர திட்டங்களுக்கு எல்லாம் நீ சமஸ்கிருதத்தில் வைக்கணுமா? செத்து போன ஒரு மொழி பேரில் தான் நீ எல்லாத்துக்கும் பேரையும் வைப்பியா? நீங்கள் இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அதனால் ஒத்திசைவு பட்டியலை ஒழிச்சு தள்ளுங்கிற, ஒழிச்சு தள்ளிட்டு அதெல்லாம் மாநிலங்களுக்கு கொடுத்து, குறிப்பாக நிதி திரட்டுகின்ற உரிமை மீண்டும் மாநில அரசுகளுக்கே வர வேண்டும். கல்வி உரிமை முற்றாக வர வேண்டும். மருத்துவ உரிமை முற்றாக வர வேண்டும். இப்படி ஏன் நீங்கள் விமான சேவையெல்லாம் மாநிலங்களுக்கு கொடுத்துருங்களேன், மாநிலங்களுக்கும் கொடுங்கள். மாநிலங்கள் நீங்களே நடத்துங்க, தமிழ்நாடு நடத்தட்டும். தமிழ்நாடு ஏர்வேஸ் ஏன் நடத்தக்கூடாதுங்க? இப்போ துறைமுகத்தை நீங்கள் தமிழ்நாட்டை கொடுங்க.
நீங்கள் கண்ட்ரோல் வேணால் இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து விதிமுறைகளை வச்சு இந்த ஊருக்கு யார் வராங்கன்னு நமக்கு கட்டுப்படுத்தட்டும் இந்திய விதிகளுக்கு உட்பட்டு. அது என்ன நீங்கள் புதுடெல்லிக்காரங்களே வந்து இங்கே ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிறது? அதனால் நீங்கள் கேட்டது வந்து கல்வி உரிமை கொடுங்க, நீட் உரிமை கொடுங்க, ஆனால் ஒத்திசைவு பட்டியலை ஒழிச்சு தெளிருங்க. 100% கல்வி உரிமைங்கிறது தமிழ்நாட்டுக்கு தான் இருக்கணுங்கிறத என்னுடைய நிலை. நன்றி. நன்றி.